கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே தங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஸ்வீட் ஊழியத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறதை நான் கேட்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டாகின்றது. எல்லாமே ஆண்டவருக்கு புகழையும் கனத்தையும் கொண்டு செல்லுகின்றது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஊட்டுவது, தைரியப்படுத்துவது, நம்மை பலப்படுத்துவது, நம்மை முன்னே வழி நடத்துவது எதுவென்றால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. இந்த உலகத்திலே நமக்கு எது ஆதாரமாக இருக்கின்றதோ இல்லையோ, ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் முன்னேறி செல்லும் பொழுது நிச்சயமாக கடவுளுடைய வார்த்தை அந்த மனிதனை ஒரு நாளும் கைவிடாது, வெட்கப்படுத்தாது. அதற்கு காரணம் என்ன? வேத புத்தகம் ஒரு மந்திரம் அல்லவே அல்ல. 100 முறை ஒரு நாளைக்கு சொன்னால் அல்லது வாயிலே முணுமுணுத்து கொண்டிருந்தால் அது பலிக்கும், அது நடக்கும் என்று சொல்லி நாம் மனிதர்கள் அதை பழக்கத்தில் கொண்டு வருவதற்கு இது ஒரு மந்திர புத்தகம் அல்ல. இதில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் மந்திரங்கள் அல்லவே அல்ல. கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய இருதயத்தில் இருந்து மனிதர்களை குறித்ததான திட்டங்கள், தான் உண்டாக்கின மனிதனை குறித்ததான நோக்கங்கள், மனிதன் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கடவுள் மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னவாக அவனை உயர்த்த, ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே தான் கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்படுகின்றார்கள். அந்த விதமாக கடவுள் நம்முடைய ஸ்வீட் ஊழியத்திலும் ஒரு அற்புதமான கிருபையை நமக்கு கொடுத்து இவ்விதமாய் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிப்பதற்கு கடவுள் தந்திருக்கிறதான இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். குறிப்பாய் இந்த ஆண்டிலே 3வது மாதத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நான் வழக்கமாகவே சொல்லுகிற வண்ணமாக ஒவ்வொரு இமைப்பொழுதும் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. அடுத்த நிமிடம், அடுத்த நொடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று தெரியவே தெரியாது. நேற்றைய தினத்தில் ஒரு சிறிய காணொளியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு கிறிஸ்தவ கூட்டம், ஒரு சிறிய கூட்டம் ஒரு வீட்டில் கேரல் ரவுண்ட்ஸ் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்த ஒருவர் அந்த வீட்டில் சென்று அங்கே பாடல் பாடும்பொழுது மிக மகிழ்ச்சியாக அவர் ஆடி பாடிக்கொண்டே இருந்தார், நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். அதனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி உற்சாகத்தோடு கூட அவர் நடனம் ஆடிக்கொண்டே இருந்து திடீரென்று அவர் சரிந்து கீழே விழுகின்றார். ஏன் கீழே விழுந்தார் என்று பார்க்கும் பொழுது அவர் மரணத்தை தழுவியிருந்தார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய ஆசீர், கடவுளுடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம் என்பதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருடைய திருக்கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே நீர் வழி நடத்தும் என் கரத்தை பிடித்து கொள்ளும். ஒரு சிறு பிள்ளையை தந்தை பிடித்து கொண்டு நடத்துவதைப் போல உம்முடைய கரத்திற்குள் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆண்டின் துவக்கத்திலே நாம் தியானித்த வண்ணமாக ஆண்டவர் அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாகவும் அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாகவும் இருக்கிறது. என்றும் மாறாத அவருடைய கரம் கடந்த 2 மாதம் அழகாக நம்மை வழி நடத்தி இந்த 3வது மாதத்திற்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறது. இந்த 3வது மாதத்தை சந்திக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவதோடு கூட
வழக்கமாகவே ஒவ்வொரு மாதத்தையும் நாம் துவங்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு கேள்வி இருக்கிறது. எப்படியோ கடந்த மாதத்தை நான் சமாளித்து விட்டேன், கடந்த மாதத்தை நான் கடந்து வந்து விட்டேன், கடந்த மாதத்தில் எனக்கு இருந்ததான அநேக தேவைகள் ஆண்டவருடைய கிருபையினாலே அற்புதமாக சந்திக்கப்பட்டு விட்டது, நான் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய முடிந்தது, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அதே நேரத்தில் இப்பொழுது நான் எதிர்கொண்டிருக்கிறதான இந்த புதிய மாதம் எப்படி இருக்க போகிறது, இந்த புதிய மாதத்தில் என்னவெல்லாம் நடக்க போகிறது, அல்லது நான் திட்டமிடுகிறபடி என் வாழ்க்கை அற்புதமாக சிறப்பாக இருக்குமா, என் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நான் என்ன செய்ய போகிறேன். குறிப்பாக தேர்வுகள் துவங்கி இருக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. எல்லா தரப்பு வகுப்பினருக்கும், குறிப்பாக பொது தேர்வு எழுதுகிறதான பிள்ளைகளுக்கு இந்த டேட்ஸ் எல்லாவற்றும் அறிவிக்கப்பட்டு தேர்வுகள் வெகு விரைவில் துவங்குகிற காலத்தில் நாம் இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மார்ச் மாதம் என்று சொன்னாலே பணிபுரிகின்றவர்களுக்கு அரசாங்கத்திலோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு பதட்டமான ஒரு மாதம். காரணம் என்னவென்று சொன்னால், அரசாங்கத்தில் இருந்து என்ன செய்வார்கள், நம்முடைய ஊதியத்திற்கான வரிகள் அனைத்தையும் பிடித்தம் செய்து விடுவார்கள். சிலர் இப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் அப்படியே கையெழுத்து மாத்திரம் போட்டுவிட்டு வந்து விட்டேன், இந்த மாதம் முழுவதும் எனக்கு சேலரி வரவே வராது, ஏனென்றால் எல்லாம் அது வரியாக பிடித்து கொள்ளப்படும் என்று சொல்லி கலங்கி நிற்கின்ற ஒரு மாதமாக கூட இந்த மாதம் இருக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இவற்றின் மத்தியில் இந்த மாதத்தை என் ஆண்டவர் எப்படி நடத்தப் போகின்றார், இந்த மாதம் எப்படி இருக்க போகின்றது என்பதை குறித்து சிந்திக்கும் பொழுது ஒரு அற்புதமான வேத வசனத்தை கடவுளின் ஞாபகத்தில் கொண்டு வந்தார். அதுவும் அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு மத்திய பகுதியை ஆண்டவர் அதிகமாக என் ஞாபகத்தில் வைத்தபடினாலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி எழுதி இருக்கிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாய் மத்திய பகுதியாக அல்லது இரண்டாவது பகுதியாக இருக்கின்ற அந்த வார்த்தை என்ன, மகா வறட்சியான காலங்களில், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான ஒரு வார்த்தை என்ன, மகா வறட்சியான காலங்களில். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், this month is going to be a toughest month. ஏனென்றால் பிள்ளைகள் தேர்வுகளை சந்திக்கின்றார்கள். மிகுந்த சிரமத்தோடு கூட பிள்ளைகள் கண் விழித்து அதிக பிரயாசப்பட்டு, சில பிள்ளைகள் உணவை கூட சரியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தேர்வு பயம் நிறைந்த ஒரு மாதம். பிள்ளைகள் அதிகமாக பிரயாசப்பட்டு தேர்வுகளை எழுத ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றதான ஒரு மாதமாக இருக்கிறது. அதே வண்ணமாக பேரண்ட்ஸ் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது வேலை செய்கிறவர்கள் தங்கள் வருமானத்தை எல்லாம் அரசாங்கத்திற்கு வரியாக கட்டிவிட்டு எப்படி இந்த மாதத்தை சமாளிக்க போகிறேன் என்ற ஒரு சஞ்சலத்தோடு கூட தவிப்போடு கூட நிற்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து வருகிறது, மகா வறட்சியான காலங்களிலும். வறட்சி என்பது எதை குறிக்கிறது? இல்லாமையை குறிக்கிறது. இல்லாமையை குறிக்கின்ற வார்த்தை தான் வறட்சி என்று சொல்லுகின்றோம். மழை பொழிந்து விளைச்சல்கள் உண்டாகுமானால் அது செழிப்பான காலங்கள் என்று நாம் சொல்லுவோம். மழை இல்லாமற் போய் மழை தாழ்ச்சியாகி அங்கே விளைச்சல்கள் இல்லாமல், தானியங்கள் போதுமான அளவிற்கு கிடைக்காமல், அங்கே உணவுக்கான பற்றாக்குறைகள் ஏற்படும் பொழுது அந்த காலத்தை வறட்சியின் காலம் என்று நாம் சொல்லுவோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது,
அந்த வறட்சியான காலங்களிலும், அதுவும் அந்த வார்த்தை மிக அற்புதமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மகா வறட்சியான காலங்களில், சாதாரணமான ஒரு வறட்சி அல்ல, மகா வறட்சி, அதிகமான வறட்சி, பல விதங்களிலே பற்றாக்குறை, பல விதங்களிலே நெருக்கடி, பல விதங்களிலே போராட்டம், பல விதங்களிலே கஷ்டங்கள், நான் விரும்பினதை செய்யக்கூடாதபடிக்கு எதிர்பார்ப்பைகளை எல்லாம் இல்லாமல் பொய்த்து போகிற ஒரு நிலைமையும், எனக்கு நன்றாக விளைந்து விடும், என் தானியம் எனக்கு போதுமான அளவு இருக்கும், என் நிலம் எனக்கு செழிப்பாக அது வளர்ச்சியை கொடுக்கும் என்றெல்லாம் நினைக்கும் பொழுது மழை முற்றிலும் இல்லாமற் போய் விதைத்த விதையெல்லாம் வளராமல் அப்படியே காய்ந்து செத்து போய் எந்த விளைச்சலுமே இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு விவசாயி எவ்வளவு பதறி போவாரோ அதே வண்ணமாக இன்றைக்கு வெறும் கையாக நாம் நிற்கும் பொழுது இந்த மாதத்தை நான் எப்படி சமாளிக்கப் போகின்றேன் என்ற கேள்வி வருகிறதே. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மகா வறட்சியாக இருக்கின்ற ஒரு காலம். இந்த மகா வறட்சியின் காலத்தில் கடவுள் என்ன செய்ய போகின்றார்? What is the role of our God in this situation? இந்த சூழ்நிலையில் கடவுளுடைய பங்கு என்ன? How is going to lead me என்று சொல்லி கேள்விகள் வரும் பொழுது ஆண்டவர் அழகாக பதில் சொல்லுகின்றார். மகா வறட்சியான காலங்களிலும் நம்பர் 1, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவனை அவனுடைய வளர்ச்சியை, அவன் வாழ்க்கையை, அவன் சந்திக்கிற சூழ்நிலைகள் தீர்மானிப்பது இல்லவே இல்லை. பல நேரங்களில் இப்படி நாம் நினைக்கின்றோம், என் சூழ்நிலைகள் என்னை இப்படி மாற்றிவிட்டது, என் சந்தர்ப்பங்கள் இப்படியாக அமைந்து விட்டது, எனக்கு மட்டும் இப்படி இருந்திருக்குமானால், நான் எதிர்பார்த்தவைகள் வந்திருக்குமானால், நான் நினைத்தவைகள் நடந்திருக்குமானால் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நாம் சந்திக்கிறதான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை. மாறாக கடவுள் நம்மை நடத்துகிறார், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கடவுள் நம்மை பலப்படுத்துகின்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் சூழ்நிலைகளினால் சிக்கிக் கொண்டவர்கள் அல்ல, சூழ்நிலைகளால் ஆளப்படுகிறவர்கள் அல்ல, கடவுளால் ஆளப்படுகிறவர்கள், கடவுளால் வழி நடத்தப்படுகின்றவர்கள். அற்புதமான நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஆத்துமாவிலே ஒரு திருப்தியை நான் கட்டளிடுவேன், நிறைவை நான் கொடுப்பேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதருக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்ன தெரியுமா? ஆத்மாவிலே, நம்முடைய மனதிலே திருப்தி இருக்க வேண்டும். அந்த திருப்தி தான் நமக்கு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கான தைரியத்தை நமக்கு கொடுக்கின்றது. ஆத்மாவிலே தோய்வு வரும் பொழுது, ஆத்மாவிலே சோர்வு வரும் பொழுது, ஆத்மாவிலே பலவீனம் வரும் பொழுது, அந்த மனிதனை சுற்றிலும் எவ்வளவு இருந்தாலும் கூட எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியாது. தான் தனித்து விடப்பட்டதை போலவும், அல்லது காட்டாற்று வெள்ளத்திலே தள்ளி விடப்பட்டதை போலவும், சூறாவளியிலும் புயலிலும் சிக்கிக் கொண்டதை போல தவிக்கின்ற ஒரு மனிதனாக அவன் மாறிவிடுகின்றான். ஆகவே கடவுள் முதலாவதாக நமக்குள்ளாக ஆண்டவர் செய்வது என்ன? நம்முடைய ஆத்மாவிலே தைரியத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். அதை தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் மிக அற்புதமாக அதை சொல்லுவார். அவர் தானியமும் திராட்சரசமும் பெருகியுள்ள காலத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தி. தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்த காலத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்லி சங்கீதம் 4:7 இப்படி சொல்லுகின்றது.
ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்மாவிலே எப்பொழுது சந்தோஷம் வருகிறது என்றால், இந்த உலக பிரகாரமான மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், எனக்கு எல்லாம் இருக்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய பிள்ளை சொல்லுகின்றார் இங்கே, தானியமும் திராட்சரசமும் இல்லாத நேரத்தில் என் உள்ளத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது, அல்லது தானியமும் திராட்சரசமும் என் வாழ்க்கையில கொண்டு வருகிறதான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை காட்டிலும் என் ஆத்மாவிலே நீர் மகிழ்ச்சியை தருகின்றீர், நீர் சந்தோஷத்தை கொடுக்கின்றீர் என்று குறிப்பிடுகின்றார். ஆக என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆத்மாவை நம்முடைய கடவுள் திருப்தியாக்குகின்றார். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை, நிம்மதியை கொடுப்பதில்லை, ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதில்லை. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றவர். இங்கே முதல் காரியம் ஆத்மாவிலே திருப்தி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய கடவுள் நம்மை திருப்தியாய் இந்த மாதத்தில் வைத்துக் கொள்ளப் போகின்றார். சுற்றிலும் நிலவிக் கொண்டிருப்பது என்ன? பஞ்சம்தான், மகா வறட்சியான காலம்தான். எல்லாமே பற்றாக்குறையாகவும் சவாலாகவும் நின்று கொண்டிருக்கிறது. அதுவும் தேவை மிகுதியாய் வருகிற நேரத்தில் முற்றிலுமாக என்னுடைய ஆதாரங்கள் எல்லாம் குறைந்து போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அதன் மத்தியிலே கடவுளுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் தருவது நம்முடைய ஆத்மாவிலே ஒரு தைரியத்தை தருகின்றார். இல்லை, இந்த மாதம் ஆண்டவர் என்னை அற்புதமாக வழி நடத்துவார், அவருடைய வார்த்தை பொய்த்து போகாது, அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை நடத்துவார் என்ற தைரியத்தை கடவுள் நம்முடைய இருதயத்தில் வைத்து இந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாக நடத்த போகின்றார். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன் எலும்புகளை நினமுள்ளதாக, நினம் என்றால் வலிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் எலும்புகளை வலிமை உள்ளதாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எலும்புகளை வலிமை உள்ளதாக்குவேன் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் நம்மை புதிய பலத்தினாலே, புதிய ஆரோக்கியத்தினாலே, நமக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மையினாலே கடவுள் நம்மை நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆத்மா என்று சொல்லி முதலிலே நாம் பார்த்தோம் அல்லவா? ஒருவேளை அதை இப்படி நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய ஆவியில ஆண்டவர் தைரியத்தை தந்து நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்திலும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? ஆரோக்கியத்தை கொடுக்கின்றார், புஷ்டியை கொடுக்கின்றார், வலிமையை கொடுக்கின்றார், பலனை கொடுக்கின்றார். தொடர்ந்து நாம் முன்னேறி செல்வதற்கான சக்தியை கடவுள் நமக்கு உண்டாக்கி தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். சங்கீதக்காரன் 107ஆம் சங்கீதம் 38வது வசனத்தில் இப்படி சொல்லுகின்றார், அவர் ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள் என்று. அவர் ஆசீர்வதிக்கிறார், என் எலும்புகள் நினமுள்ளதாக்குவார். எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலையில? மகா வறட்சியான காலத்தில். How could it be possible? அது எப்படி நடக்கும்? Because He blesses me. அவர் என்னை ஆசீர்வதிக்கின்றார். தானியமும் திராட்சரசமும் இல்லாமல் கூட போகலாம், மழை தாட்சியாக இருக்கலாம், உஷ்ணத்தின் மிகுதியினால் என் பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாக இருக்கலாம். ஆனால் just because He blesses me, நான் ஆரோக்கியமாக இருப்பேன். அழகான வார்த்தை. அவர் ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் இந்த மாதத்தில் சூழ்நிலைகள், நம்மை சுற்றி இருக்கின்ற காரியங்கள் எவ்வளவு தாறுமாறாக இருந்தாலும், நாம் விரும்பினதற்கு மாறாக நிலவிக் கொண்டிருந்தாலும் கூட அவர் ஆசீர்வாதத்தை நிறுத்துகிற கடவுள் அல்ல. ஆசீர்வதிக்க முடியாமல் தன்னுடைய கரங்களை பிசைந்து கொள்ளுகிற கடவுள் அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் மிகுதியாய் பெருகுகிறவர்களாக நாம் இருப்போம். அப்படி நாம் மிகுதியாய் பெருகும் பொழுது உன் எலும்புகள் வலிமை உள்ளதாக, உன் சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டாகும், பலன் உண்டாகும், கிருபை உண்டாகும்,
நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது அல்லவா? ஈசாக்கு பஞ்சம் நிறைந்த அந்த தேசத்துல விதை விதைத்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அவர் 100 மடங்கு பலன் அடைந்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறதான மாபெரும் ஆசீர்வாதம். அநேக நேரங்களிலே நாம் சொல்லுகின்றோம், இல்லை இல்லை, இதெல்லாம் எனக்கு சரியாக அமையாததினால்தான் என் காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்கிறோம். இல்லை, ஒரு மனிதன் கடவுளுடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டுமே தவிர சூழ்நிலைகளை பார்த்து அவன் தன்னை முடக்கி கொள்ளவே கூடாது. ஆண்டவரே, நீரேயானால் நானும் நடக்கும்படி செய்யும் என்று சொல்லி பேதுரு இயேசுவை கேட்கும் பொழுது வா என்று அழைக்கின்றார். பேதுரு இறங்குகின்றார். தண்ணீர் அப்படியே தாங்கி பிடிக்கிறது. அழகாக பேதுரு இயேசுவை நோக்கி நடந்து போய்கொண்டே இருக்கிறார். அந்த பகுதி நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இயேசுவின் மீது வைத்திருந்த அந்த பார்வை, அந்த கவனம் எல்லாவற்றையும் அப்படியே சற்று அகற்றி தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்க்கின்றார். அங்கே காற்றுகளினாலே அங்கே இருக்கிறதானே செடிகள் கொடிகள் எல்லாம் அசைவதை பார்த்தவுடனே பேதுருவுக்கு பயம் வந்து விடுகிறது. ஐயோ, இவ்வளவு காற்றடிக்கின்றதே, நான் தண்ணீர் மேல் நின்று கொண்டிருக்கிறேனே, நான் மூழ்கி விடுவேனே என்று நினைப்பதற்குள்ளாகவே பேதுரு அதே தண்ணீருக்குள், இதுவரையிலும் எந்த தண்ணீருக்குள் நின்று கொண்டிருந்தாரோ அதே தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்து விட்டார். அதற்கு பிறகு இயேசு தன் கையை நீட்டி தூக்கி எடுத்து, ஏன் நீ பயப்பட்டாய், ஏன் நீ விசுவாசிக்கவில்லை என்று கேட்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். ஒருவேளை ஈசாக்கு சூழ்நிலையை பார்த்திருந்தால், ஓ, தேசம் எங்கும் பஞ்சமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் நான் போய் விதைத்தால் என்ன நடக்கும், விளைச்சல் வருகிறதோ இல்லையோ, என் விதைகளும் அல்லவா வீணாய் போய்விடும், என் பிரயாசம் அல்லவா வீணாக போய்விடும், ஆகவே நான் விதைக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் உறங்கி இருந்திருந்தாரானால் கடவுளுடைய மகிமையை தன் வாழ்க்கையில் அவர் பார்த்திருக்க முடியாது. மாறாக, என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் சூழ்நிலையை பொறுத்து என்னை நடத்துகிற கடவுள் அல்ல, சூழ்நிலைகளை தாண்டி என்னை ஆசீர்வதிக்கின்ற கடவுள். ஆகவே நான் சுற்றி நிலவுகின்ற காரியத்தை நான் பார்க்க மாட்டேன். மாறாக என் ஆண்டவரை நோக்கி பார்த்து என் பிரயாசங்களை நான் செய்யப்படுவேன், நான் முயற்சிகளை எடுப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அதே நிலத்தை தான் பக்கத்து நிலத்துக்காரன் சொல்லுகிறான், என்ன நீ முட்டாள்தனமாய் போய் விதை விதைக்கிறாயே, இப்பொழுது பார், நான் அதை செய்யவில்லை, ஏனென்றால் வானம் மழையை கொடாமல் இருக்கிற இந்த நேரத்தில் நீ அப்படி செய்யலாமா என்று கேட்கின்றார். அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் ஈசாக்குக்கு தெரியும், இந்த உலகத்தில் இருக்கிறவரிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், அவர் எந்த சூழ்நிலையும் தாண்டி என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. ஆகவே போய் விதைக்கின்றார். விதைக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவரை நம்பி செயல்படும் பொழுது அவர் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற கடவுள், அவர் ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகளை, அவருடைய வளர்ச்சியை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது, யாரும் அவரை மட்டுப்படுத்த முடியாது. ஏன்? அவர் ஆசீர்வதிக்கின்றார். அவர் எந்த ஒரு மனிதன் பின்பதாக ஓடுகிறவர் அல்ல, எந்த மனிதனுடைய காலை பற்றி கொள்ளுகிறவர் அல்ல, அவரை பற்றி கொள்ளுகிறவர். அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நாம் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். மகா வறட்சியான காலத்தில், பஞ்சம் நிறைந்த காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலன் அடைந்தார். இந்த மாதத்திலே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, மகா வறட்சியான காலங்களில்
உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. என்னுடைய கடவுள் என்னை மகா வறட்சியான காலங்களிலும் போஷிக்கின்ற கடவுள், நடத்துகின்ற கடவுள், ஆசீர்வதிக்கின்ற கடவுள், பலப்படுத்துகின்ற கடவுள். அவரால் எதையும் செய்ய முடியும். He can make anything possible. Nothing is impossible with him. Such a great God is. அவர் எனக்கு சொந்தமாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் வறட்சியை தாண்டியை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 3வது மாதத்திற்குள் அடி எடுத்து வைத்திருக்கின்ற நீங்களும் நானும் இந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்வோம். அந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைப்போம். இந்த மாதத்தில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. He is our provider. He will provide everything that we need. ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, கடந்த 2 மாதம் எங்கள் வாழ்க்கையிலே நீ நல்லவராக இருந்தீர், அதற்காய் போற்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராக இருந்து சகல கிருபைகளை கொடுத்து எங்களை நடத்தி வந்தீர். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கும்படி தேவரீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 3வது மாதத்திலும் ஆண்டவரே உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்காக உமக்கு தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் இந்த அற்புதமான வார்த்தை எங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், எங்கள் தேவன் மகா வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற கடவுள். ஆண்டவரே, ஐயா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாங்கள் மிகுதியுமாய் பெருகுகிறவர்களாக இருக்கிறோம். தானியமும் திராட்சரசமும் கொடுக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் எங்கள் இருதயத்தில் என் ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறேன். ஆகவே எங்களை தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறையா. இந்த மாதத்தின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்துவதற்காக தோற்றுறோம். நாங்கள் பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். பெரிய காரியங்களை கடவுள் எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்ய போகிறீர், அதற்காக தோற்றுறோம். சுவாமி ஆண்டவரே, அடியனோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான உமது அடியார்கள் சுவாமி, ஒருவேளை இந்த வார்த்தையில் சொன்னப்பட்ட வண்ணமாக மகா வறட்சியான சூழலுக்குள்ளாக உமது பிள்ளைகள் கர்த்தாவே சிக்கிக் கொண்டிருப்பார்களானால், எங்கு பார்த்தாலும் பற்றாக்குறை, எதிலும் வறட்சி, எதிலும் கஷ்டங்கள், எதிலும் நஷ்டம் என்று சொல்லியும் இன்னும் என் வாழ்க்கை விதமாக இருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேன், எவ்வளவு முயற்சிக்கும் தோல்விகளை மிஞ்சிக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்ற அருமையான ஒரு பிள்ளைகளுக்கு ஆத்மாவிலே நீர் தைரியத்தை தாரும், ஆத்மாவிலே திருப்தியை தாரும், ஆத்மாவிலே சந்தோஷத்தை கொடுத்தருளும். உமது பிள்ளைகள் கர்த்தாவை முதலாவது தைரியத்தினால பலப்படுத்தப்படுவார்களாக. உமது பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு தேவ சமாதானம் அவருடைய இருதயத்தை ஆளட்டும். கர்த்தாவே, சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் பயத்தையும் ஒரு இருதயத்திலிருந்து கடவுள் எடுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். காரணமில்லாத கண்ணீர்கள், பயங்கள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் கடவுள் நீர் மாற்றி போடும். ஆத்மாவை திருப்தியாக்கி என்று சொல்கிறேன். உமது பிள்ளைகள் தங்களுடைய ஆத்மாவிலே ஆண்டவரே இந்த திருப்தியை உணரும்படியாக கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, அவருடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆமா ஆண்டவரே, எங்கள் எலும்புகளை வலிமை உள்ளதாக்குகிற கடவுள், அன்றாடம் எங்களை பிழைப்பூட்டுகின்ற கடவுள். ஆண்டவரே, இந்த மாதத்திலே உமது பிள்ளைகளை நீர் பிழைப்பூட்ட ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர், அதற்காய் தோன்றோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எலும்புகளை நினம் உள்ளதாய் வலிமை உள்ளதாக்குகிற கடவுள். சரீரத்திலே சுகவீனத்தோடு உமது பிள்ளைகள் இருப்பார்களானா, இதோ இன்றைக்கு உடைய வல்லமை இறங்கி வந்து நீர் சொன்ன வண்ணமா அவருடைய எலும்புகளை தொடுபடியாய் ஜெபிக்கிறேன், நரம்புகளை தொடுபடியாய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு அவயங்களை தொடுபடியாய் ஜெபிக்கிறேன். எந்தெந்த அவயங்களிலே எங்கள் சுகவீனங்கள் உண்டாகி இருக்கிறதோ அங்கே என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறார்கள்.
கர்த்தருடைய மாபெரும் வல்லமை இறங்கட்டும். ஆவியிலே அவர்கள் மகிழ்ந்திருப்பதைப் போல, ஆத்மாவிலே திருப்தியாயிருப்பதைப் போல, தங்களுடைய சரீரத்திலே தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சுகமாயிருப்பார்களாக. பலத்தோடு கர்த்தாவே பிள்ளைகள் காணப்படும்படிக்கு ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கின்றேன் கர்த்தாவே. இதோ இந்த மாதத்துல ஆண்டவரே எங்கள் அருமையான பிள்ளைகள் பொது தேர்வை சந்தித்து, ஒரு சில பிள்ளைகள் இன்னும் தேர்வை துவங்கப்பட்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கர்த்தாவே இந்த தமிழகத்துல பிள்ளைகளுடைய பொது தேர்வுகள் துவங்கப்பட்டு ஆண்டவரே வருகிற நாட்களிலே அதிகமாய் பிள்ளைகள் பிரயாசப்பட்ட தேர்வுகளை எழுத முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இப்படி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவருடைய பிரயாசங்களை கர்த்தாவே ஆசீர்வதியும். கல்விமானின் நாவை தருகின்ற கடவுள், ஞானத்தை தருகின்ற கடவுள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய சிறப்பாக தங்கள் தேர்வுகளை எழுதுவதற்கு நல்ல மதிப்பெண்களோடு கூட தேர்ச்சி பெற்றும் பிள்ளைகள் விரும்புகிற மேற்படிப்புக்கு செல்லுவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். தொழிலில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் அவருடைய தொழிலில் இருக்கிறதான குறைபாடுகள் எல்லாம் நீங்கட்டும். சொந்தமாக தொழில் தொடங்க விரும்புகிறவர்கள், தொழிலை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், அதில் ஒரு நிரந்தரத்தை தேடுகிறவர்கள், இன்னும் கர்த்தாவே தொழிலிலே ஆண்டவர வளர்ச்சியை காண விரும்புகிற யாவருக்கும் கடவுள் கிருபைகளை தரும்படியாய் சொல்கிறேன். கடல்ல இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்படியா பிள்ளைகளுடைய கரங்கள் பலப்படுத்தப்படுவதாக. ஆண்டவர் அதிகமான தங்களுடைய பணங்கள் வட்டிக்கு வட்டி என்று கொடுத்து உமது பிள்ளைகள் ஆண்டவரை மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த மாதம் அது எல்லாம் மாறுகின்ற ஒரு மாதமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபைகளை தார். இன்னும் வேலை தேடுகின்ற, குழந்தை பாக்கியத்திற்காய் காத்து கொண்டிருக்கின்ற, திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கின்ற, இன்னும் குடும்பத்தில் பிரச்சனைகளோடு கர்த்தாவே இருக்கின்ற பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில குழப்பங்களும் போராட்டங்களும் என்று சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா சமாதான கேடுகளை அப்புறப்படுத்தி என் ஆண்டவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கட்டிடும்படியாக நாங்கள் செல்கிறோம். திருக்கரத்துல ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு இமைப்பொழுதையும் கடவுள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவரே, என் ஆண்டவர் அநாதி தேவனாகிய நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். உங்களுடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருந்து நடத்துகிறது. கடந்த 2 மாதம் நடத்தி நிற்கிறாங்க. இந்த 3வது மாதத்திலும் என் ஆண்டவருடைய கரமங்களை அற்புதமாய் நடத்தி இந்த மகா வறட்சியான காலத்திலும் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கப் போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம், அரவணைப்பு நம் அனைவரோடும், நம்முடைய எல்லா தேவைகளோடும் கடந்த காலம் முழுவதும் இருந்து அற்புதமாய் வழி நடத்தினேன் போல கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நாம் துவங்கி இருக்கிறதான இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளிகளும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். May God bless you all. Thank you very much.